கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து விவாதத்துக்கு வந்துச்சு. அதுல வந்து என்ன முக்கியமா சொல்லியிருக்காங்க அப்டின்னா, உச்சநீதிமன்றம் ஒரு சில கொஸ்டின்ஸ வந்து தமிழக அரசும் சரி, அதே மாரி உயர்நீதிமன்றம் சென்னை கிளைக்கும் வந்து சில கேள்விகள் எழுப்பியிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். சென்னை ஹைகோர்ட் வந்து எதுக்காக இந்த வழக்க வந்து தாமாக முன்வந்து எடுத்துச்சு அப்டின்ற ஒரு கேள்விய முக்கியமா வைக்கிறாங்க. பிரச்சார நெறிமுறை வழக்குல எப்படி எஸ்ஐடி ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க வந்து உத்தரவு போட்டீங்க அப்டின்ற கொஸ்டின் பண்றாங்க. 3வது வந்து பிரச்சார வழக்கு எப்படி கிரிமினல் வழக்கா மாறுனுச்சு அப்டின்னு கேட்குறாங்க. ஒரே நாள்ல வந்து மதுரை உயர்நீதிமன்றத்திலயும் சரி, சென்னை உயர்நீதிமன்றத்திலயும் 2 வெவ்வேறு வழக்கு தீர்ப்புகள். அதாவது வந்து இங்க வந்து விசாரணை அதாவது எஸ்ஐடிக்கு உத்தரவிட முடியாது, ஏற்க முடியாது அப்டின்னு சொல்லும்போது, இங்க எஸ்ஐடிக்கு உத்தரவிடுறாங்க அப்டின்ற மாரி 2 டிஃபரண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்படி வந்துச்சு அப்டின்னு கேட்குறாங்க. அடுத்து அடுத்து என்ன என்ன கேட்குறாங்க அப்டின்னா, மதுரையில வந்து இத வந்து அ அதாவது அமர்வு நீதிமன்றத்தில வந்தது எப்படி தனிநபர் நீதிமன்றமா இங்கேயும் சென்னையில எடுத்தாங்க அப்டின்ற கேள்விய முக்கியமா வச்சுக்கிறாங்க. 3வது வந்து இப்ப வந்து இது தமிழக அரசு சார்பா என்ன சொன்னாங்கன்னா, விஜய் இது பாதிக்கப்பட்டவர்கள போய் பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, இந்த வழக்குக்கும் அதாவது கூட்ட நெரிசல் நெறிமுறைக்கான வழக்குக்கும், விஜய் போய் பாதிக்கப்பட்டவங்கள பார்க்குறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு கேட்குறாங்க.